மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியை கண்டு அச்சமடைந்துள்ள பாஜக அதனை தடுக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி மற்றும் சி வேணுகோபால் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ஒருபுறம் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியை கண்டு பாஜக அஞ்சுவதாகவும், மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற அவைக்கு வந்து பதிலளிக்க அஞ்சுவதாகவும் விமர்சித்தார். लगता तो नहीं है, मुझे लगता है कि वो आने से डर रहे हैं, किसी वजह से नहीं आ रहे हैं. आना चाहिए, जवाब देना चाहिए, स्टेटमेंट देना चाहिए, इसमें क्या बात है. இதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சி வேணுகோபால், உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை மாணவர்களின் குரல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டார். யாரேனும் இந்நிகழ்ச்சியை தடுக்க விரும்பினால் அவர்கள் முயன்று பார்க்கட்டும் என எச்சரித்தார். மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியை காங்கிரஸ் தொடர்ந்து நடத்தும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். Now program is happening tomorrow. You can see the program. Anybody can, if anybody want to stop, let them try that. But we will do our program. Biggest joke in this parliament was Kiran Rijiju's statement. Then who stopped him to come? Who stopped him to come? இதனிடையே தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ள அவர், மக்களவை 12 நாட்கள் கூடியுள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் ஒரு நிமிடம் கூட அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டினார். அமித்ஷாவுக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று சி வேணுகோபால் கேள்வி எழுப்பினார். This placard is very clear. Our Home Minister is absent, missing in Lok Sabha, in Parliament. Home Minister is missing, he is absent. Why?